This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் இன்று முதல் மேலும் தீவிரமடையும் வெப்ப அலை. 45 மாவட்டங்களுக்கு மேட்டியோ பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள எச்சரிக்கை. சூப்பர் மார்க்கெட்டுகளில் உணவக வவுச்சர்களை பயன்படுத்தும் தற்காலிக சலுகையை நிரந்தரமாக்க புதிய சட்ட முன்மொழிவு. தெற்கு பிரான்சில் கடும் வெப்பம் மற்றும் அனல் காற்றால் அதிவேகமாக பரவி வரும் காட்டுத்தீ. பாதுகாப்பான இடங்களுக்கு ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம். பிரான்சில் சுட்டெரிக்கும் வெப்பத்தால் குளிரூட்டிகளுக்கு கடும் தட்டுப்பாடு. விலையேற்றம் மற்றும் மோசடிகளால் மக்கள் அவதி. பிரான்சில் சமூக மற்றும் வரி மோசடிகளை கட்டுப்படுத்தும் புதிய சட்டம். பிரான்ஸ் டிராவல் அமைப்புக்கு கூடுதல் அதிகாரம். பாரிஸின் 16வது வட்டாரத்தில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த டெலிவரி ஊழியருக்கு 18 மாத சிறை தண்டனை. ஐரோப்பா முழுவதும் 30 நாட்கள் வரை இலவச ரயில் பயண திட்டம். வருகிற அக்டோபர் முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். பிரான்ஸ் அருங்காட்சியகத்தில் மீண்டும் கைவரிசை. கண்ணாடி பெட்டிகளை உடைத்து பல மில்லியன் யூரோக்கள் மதிப்புடைய நகைகள் கொள்ளை. தொடர்பான விரிவான செய்திகள். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க கண்ணீர்.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. கண்ணீர்.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. பிரான்சில் கடந்த வார இறுதியில் தொடங்கிய வெப்பத்தின் தாக்கம் இன்று முதல் மேலும் தீவிரமடைய உள்ளது. இதன் காரணமாக நாட்டின் மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள 45 மாவட்டங்களுக்கு வானிலை ஆய்வு மையமான மெத்தியோ பிரான்ஸ் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாரிஸ், ஜிராண்ட, ரோன் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் இதில் அடங்கும். தெற்கே தொடங்கிய இந்த வெப்ப அலை படிப்படியாக வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று மேலும் தீவிரமடையும் என வானிலை மையம் தனது அன்றாட அறிக்கையில் எச்சரித்துள்ளது. இது மட்டுமின்றி வெப்பத்தின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் மற்ற 7 மாகாணங்களுக்கு மிகவும் ஆபத்தான செம்மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் போதிய அளவு நீர் அருந்தியும் வெயில் நேரங்களில் தேவையற்ற பயணங்களை தவிர்த்தும் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பிரான்சில் உணவக வவுச்சர்கள் தொடர்பாக புதிய சட்ட முன்மொழிவு ஒன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது தற்காலிகமாக நடைமுறையில் இருக்கும் பல்பொருள் அங்காடிகளில் உணவக வவுச்சர்களை பயன்படுத்தி அத்தியாவசிய மளிகை பொருட்களை வாங்கும் உரிமையை நிரந்தரமாக்குவதே இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மேலும் வரும் 2028ஆம் ஆண்டு முதல் காகித வவுச்சர்களை முற்றிலுமாக நீக்கிவிட்டு முழுமையாக மின்னணு அதாவது டிஜிட்டல் வடிவத்திற்கு மாற்றவும் இதில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் பொதுமக்கள் அரிசி, பாஸ்தா, எண்ணெய், மாவு போன்ற உணவுப் பொருட்களை சூப்பர் மார்க்கெட்டுகளில் தொடர்ந்து வாங்க முடியும். ஆனால் மதுபானங்கள், இனிப்பு பொருட்கள், குழந்தை உணவுகள் மற்றும் செல்லப்பிராணி உணவுகள் போன்ற சில பொருட்களை இந்த வவுச்சர்கள் மூலம் வாங்க அனுமதி வழங்கப்படாது. இதனிடையே சூப்பர் மார்க்கெட்டுகளில் தினசரி உச்சவரம்பை 15 யூரோகளாக குறைக்கவும், உணவகங்களில் தற்போதுள்ள 25 யூரோகள் வரம்பை தொடரவும் உணவக உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போதைய அரசு இந்த யோசனைக்கு முழுமையாக ஆதரவு அளிக்கவில்லை என்றாலும் நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டு இறுதி முடிவு எடுக்கப்படவுள்ளது. மேலும் பயன்படுத்தப்படாத உணவக வவுச்சர்களை உணவு உதவி வழங்கும் தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடையாக வழங்கும் புதிய வசதியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதேபோல் தற்போது தடை செய்யப்பட்டுள்ள ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த வவுச்சர்களை பயன்படுத்த அனுமதிக்கும் அரசாணை இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. தெற்கு பிரான்ஸ் பகுதியில் நிலவி வரும் அதீத வெப்பம் மற்றும் பலத்த அனல் காற்று காரணமாக காட்டுத்தீ வேகமாக பரவி பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த சில நாட்களில் மட்டும் பிரான்சில் 30க்கும் மேற்பட்ட பெரிய காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. தீயின் வேகம் மற்றும் தீவிரத்தன்மை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அப்பகுதியை சுற்றியுள்ள உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என ஆயிரக்கணக்கானோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த கோர காட்டுத்தீ காரணமாக போக்குவரத்து சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பேசியர்ஸ் மற்றும் ஸ்பெயின் எல்லைக்கு இடைப்பட்ட A9 நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 1ஆம் தேதி ஹெரோல் பகுதியில் தொடங்கிய இந்த காட்டுத்தீ அப்பகுதியில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் அவுட மாவட்டத்திலும் பெரும் பாதிப்புகளை உண்டாக்கியுள்ளது. தற்போது தீயை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சுமார் 2000 தீயணைப்பு வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர்.
மேலும் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் வான்வழி தீயணைப்பு விமானங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பிரான்சில் சுட்டெரிக்கும் கோடை வெப்பத்தை தணிக்க மக்கள் குளிரூட்டிகளை நோக்கி படையெடுப்பதால் கடைகளில் கடும் தட்டுப்பாடும் இணையத்தில் பல புதிய மோசடிகளும் அரங்கேறி வருகின்றன. கடைகளில் இருப்பு மிகவும் குறைவாக உள்ளதால் குளிரூட்டிகளின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை புதிய இருப்பு வந்ததையடுத்து மக்கள் கடைகளில் முண்டியடித்தனர். இதுகுறித்து டாட்டி நிறுவனத்தின் மின்சாதன பிரிவு இயக்குநர் கூறுகையில், ஆசியாவில் இருந்து வரும் இந்த பொருட்கள் விமானங்களில் கொண்டுவரப்படாமல் பாதுகாப்பு சட்டங்களின்படி கப்பல் மூலமாகவே வருவதால் கடைகளை வந்தடைய 6 முதல் 8 வாரங்கள் வரை ஆவதே இந்த தட்டுப்பாட்டிற்கு காரணம் என விளக்கமளித்துள்ளார். இந்த தட்டுப்பாட்டை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இணையத்தில் பல புதிய மோசடிகள் அரங்கேறி வருகின்றன. குழாய்கள் ஏதுமின்றி வெறும் 2 நிமிடங்களில் அறையின் வெப்பத்தை 35 டிகிரியிலிருந்து 17 டிகிரியாக குறைத்துவிடும் என மாய குளிரூட்டிகள் என்ற பெயரில் வெறும் சாதாரண காற்று குளிர்விப்பான்களை வைத்து போலி விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன. பொருட்களை அனுப்பாமல் ஏமாற்றுவது, போலி தள்ளுபடிகள் என ஜூன் 1ஆம் தேதி முதல் இதுவரை 300க்கும் மேற்பட்ட இணைய மோசடி புகார்கள் நுகர்வோர் மோசடி தடுப்பு பிரிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் லீடல் பல்பொருள் அங்காடியில் ஜூலை 2ஆம் தேதியன்று வெறும் 179 யூரோக்களுக்கு வாங்கப்பட்ட குளிரூட்டிகள் அன்றைய தினமே லே பான் காயின் போன்ற இணையதளங்களில் 750 யூரோக்கள் வரை பல மடங்கு அதிக விலைக்கு விற்கப்படுவது பொதுமக்களை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. பிரான்சில் சமூக மற்றும் வரி மோசடிகளை ஒடுக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய சட்டம் கடந்த ஜூன் 25ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்துள்ளது. இப்புதிய சட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பின்மை உதவித்தொகை பெறுபவர்கள் எவரேனும் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக வலுவான ஆரம்ப ஆதாரங்கள் கிடைத்தால் அவர்களின் உதவித்தொகையை அதிகபட்சமாக 3 மாதங்கள் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க பிரான்ஸ் டிராவல் அமைப்புக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு முன்னரோ அல்லது பின்னரோ சம்பந்தப்பட்ட பயனாளி தனது விளக்கங்களையும் ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பதற்கான சட்டப்பூர்வ உரிமை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு கிடைத்த 2 வாரங்களுக்குள் தங்களின் தரப்பு நியாயத்தை கூறி மறுபரிசீலனை கோர முடியும். அதே நேரம் ஒரு குடும்பத்தின் அன்றாட செலவுகளுக்கான அடிப்படை வருமானம் முற்றிலும் பாதிக்கப்படாத வகையிலேயே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இச்சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வேலை இழப்பு உதவித்தொகையை பெறுபவர்கள் கண்டிப்பாக பிரான்ஸ் அல்லது செப்ப வங்கிக் கணக்குகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற விதியும் தற்போது வலுப்படுத்தப்பட்டுள்ளது. பயனாளிகளின் வங்கி விவரங்கள், குடியிருப்பு நிலை மற்றும் பிற முக்கிய தகவல்களை பிரான்ஸ் டிராவல் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அரசு நிர்வாக அமைப்புகள் மூலம் நேரடியாக சரிபார்த்துக் கொள்ளவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சட்டவிரோத வருமானத்துடன் வேலை இழப்பு உதவித்தொகையையும் ஒரே நேரத்தில் பெறுவது முற்றிலுமாக தடுக்கப்படுவதுடன் தவறான தகவல்களின் அடிப்படையில் பெறப்பட்ட உதவித்தொகைகளை நிர்வாக நடவடிக்கைகள் மூலமே நேரடியாக மீட்டெடுக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்களை மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 07798574445. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் 16வது வட்டாரத்தில் மழையில் ஒதுங்கியிருந்த இளம்பெண் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்த டெலிவரி உணவு விநியோக நிறுவன ஊழியர் நீண்ட விசாரணைக்கு பிறகு காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி பிரெஞ்சு மொழி தெரியாதது போல் நடித்து அப்பெண்ணிடம் உதவி கேட்டு அத்துமீறிய 30 வயதான அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த அந்த நபர் போலி அடையாளத்தை பயன்படுத்தி உணவு விநியோகத்தில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய அவர் பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் அதன் முந்தைய போக்குவரத்து அபராத ரசீது ஆகியவற்றை கொண்டு காவல்துறையினர் அவரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் கடந்த ஜூன் 29ஆம் தேதி தொடர்ந்து காவல்துறையினரின் திடீர் சோதனையில் அவர் வசமாக சிக்கினார். மரபணு பரிசோதனையிலும் அவர் மீதான குற்றம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஜூலை 1ஆம் தேதி நடைபெற்ற நீதிமன்ற விசாரணையில் அவருக்கு 18 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவரது பெயர் பாலியல் குற்றவாளிகள் பதிவேட்டிலும் சேர்க்கப்பட்டுள்ளது. 18 வயது நிரம்பிய இளைஞர்கள் ஐரோப்பா முழுவதும் 1 மாதம் இலவசமாக ரயிலில் பயணிக்கும் மாபெரும் வாய்ப்பை டிஸ்கவர் EU திட்டம் வழங்குகிறது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் முன்னெடுப்பில் கடந்த 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 4.7 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் பயனடைந்துள்ளனர். இதில் தேர்ந்தெடுக்கப்படும் இளைஞர்கள் 30 நாட்கள் வரை இன்டர்ரெயில் பயணச்சீட்டு மூலம் ஐரோப்பா முழுவதும் முற்றிலும் இலவசமாக பயணிக்கலாம். அத்துடன்
உணவகங்கள், தங்கும் விடுதிகள் மற்றும் பண்பாட்டு நிகழ்வுகளில் கட்டண சலுகைகளை பெறுவதற்கான ஐரோப்பிய இளைஞர் அட்டையும் இவர்களுக்கு வழங்கப்படும். இந்த அரிய வாய்ப்பிற்கான அடுத்த கட்ட விண்ணப்பங்கள் வருகிற அக்டோபர் 1 முதல் 15 வரை பெறப்பட உள்ளன. 2018ஆம் ஆண்டில் பிறந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 உறுப்பு நாடுகள் அல்லது எராஸ்மஸ் பிளஸ் நாடுகளில் சட்டப்பூர்வமாக குடியிருக்கும் இளைஞர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். தகுதியுடையவர்கள் ஐரோப்பிய இளைஞர் இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்து ஐரோப்பிய ஒன்றியம் குறித்த சில பொது அறிவு வினாக்களுக்கு பதிலளிக்க வேண்டும். தனியாக பயணிக்க தயங்குபவர்கள் அதிகபட்சம் 4 பேர் கொண்ட குழுவாகவும் இணைந்து இதற்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பிரான்சில் உள்ள விங்கன்சர் மோடர் பகுதியில் அமைந்துள்ள லாலிக அருங்காட்சியகத்தில் நேற்று அதிகாலை 5:30 மணியளவில் பல மில்லியன் யூரோக்கள் மதிப்புடைய நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். முகமூடி அணிந்து வந்த கொள்ளையர்கள் அருங்காட்சியகத்திற்குள் புகுந்து நகைகள் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பெட்டிகளை உடைத்து இந்த மாபெரும் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். சில மாதங்களுக்கு முன்புதான் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற லூவ்ரே அருங்காட்சியகத்தில் 88 மில்லியன் யூரோக்கள் மதிப்புடைய வரலாற்று சிறப்புமிக்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றிருந்தனர். அந்த அதிர்ச்சியிலிருந்து மக்கள் முழுமையாக மீள்வதற்குள் தற்போது பிரான்சில் மீண்டும் ஒரு அருங்காட்சியகத்தில் கொள்ளைச் சம்பவம் நடந்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக லலிக அருங்காட்சியகம் காலவரையறையின்றி தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக பிரெஞ்சு காவல்துறையினர் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க கண்ணீர்.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. கண்ணீர்.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.